ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி சூப்பரான முட்டை சாப்பாடு பார்க்கலாம். இது க்யூக்காக ஆயிரும். இதுக்கு 3-4 வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டேன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 தக்காளிங்க குட்டி குட்டியாக நல்லா போட்டால குட்டி குட்டியாக அரிஞ்சிங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா கடுகு பொரிக்கிட்டோம். ஓகேவா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சீக்கிரமாகவும் ஆயிரும். அப்புறம் நல்லா அரிஞ்சிட்டு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. சொரையாக கொஞ்சம் வெங்காயம் உண்டுன்னா எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 6 முட்டையில் செய்ய போகிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும், உங்களுக்கு கம்மி வேணுமா ஜாஸ்தி வேணுமோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதனாலாம் நிறைய பேர்த்துக்கு முட்டை ஹெவியாக இருக்கும், அதுக்கோசரம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா வரும். ஓகேவா? அப்புறம் புதினாவும் அப்புறம் தக்காளியும் போட்டு 2 தக்காளி அரிஞ்சிச்சுமா அதையும் போட்டு நல்லா வணக்குங்க. கொஞ்சம் பெருவெங்காயமும் போடுங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ. இது சாம்பார் பொடிங்க, 1 ஸ்பூனு. அப்புறம் நான் ஒரு 6 முட்டை போட்டிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்தி கூட செம்ம டக்கராக இருக்குங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாடு இல்லாமல் ஒன்றைக்கு சப்பாத்தி கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் அந்த அளவுக்கு வணக்கியிருக்கேன். எல்லாம் நல்லா தூளாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு மிக்ஸ் பண்ணிட்டேன். சாப்பாடு கூடயும் நல்லா செம்மையாக இருக்குங்க. இது முட்டை ரைஸு சுட சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிட்டிங்கன்னா கூட தெரிவிக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே ஆட் பண்ணி வாங்க சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது. சீக்கிரமாகவும் ஆயிரும். யாருக்கு கறி செய்கிறதுக்கெலாம் இஷ்டம் இல்லையோ இந்த மாதிரி முட்டை சாப்பாடு செஞ்சு பாருங்கள், செம்ம தூளாக இருக்குங்க. சாப்பிட்டு இன்னொரு நாளைக்கு நீங்கள் இன்னும் பண்ணி சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பைட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.